வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 8 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 8 வரை. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் அடியனை மறைத்து கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசுவீராக. உடைய வார்த்தையை கர்த்தாவே கவனிக்க ஆண்டு ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி ஆண்டவரே கண்களை நீ திறந்தருவீராக. ஒவ்வொருவரும் இருதயத்தில் உடைய வார்த்தைகள் போகட்டும், புறப்பட்டு போய் இந்த வார்த்தை அவர்கள் விடுவிக்கட்டும். உடைய வார்த்தை கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதை கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது என்று பார்க்கிறோம். ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பாருங்க 100 பலன் கொடுத்தது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளை சொல்லி பாருங்க சொல்லி கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப நமக்கு உண்மையாக காது இருந்தா இந்த வசனங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம கேட்கணும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. இருதயமாகி இந்த பலகையை நம்ம என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். இந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது இந்த வார்த்தை நம்மளை விடுவிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பார்க்கிறோம் 4 வித நிலங்களை பற்றி வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வழி அருகே உள்ள நிலம், 2வது கற்பாறை உள்ள நிலம், 3வது முள்ளுள்ள நிலம், 4வது நல்ல நிலம் என்று இந்த வசனத்துல வாசிக்க கேட்ட வசனத்துல 4 நிலங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4 நிலங்களிலும் போடப்பட்ட விதைகள் எவ்வாறு வளருகிறது என்பதையும் 4 விதமான இருதயங்களை பற்றி இயேசு கிறிஸ்து மிக மிக தெளிவாக அவர் விலைக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை எதை குறிக்கிறது? வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க கேட்ட வசனத்துல 4 விதை 4 நிலங்களை பற்றி நாம் பார்த்தோம். 1 என்ன? வழி அருகே உள்ள நிலம், 2வது கற்பாறையில் உள்ள நிலம், 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். பாருங்க, நம்ம நல்ல நிலத்தில் உள்ளவர்களாக காணப்பட்டு நம்ம 30 60 100 பலன் தர வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, பலி அருகே உள்ள நிலம் என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், பலி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, வசனத்தை கேட்கிறாங்க, நல்லதுதான். வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. இப்ப 4 கூட்டத்தாரை பற்றி இந்த வசனம் சொல்லுது. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? எல்லாம் வழி அருகே முள்ளுள்ள இடம், கற்பாறை. பாருங்க, ஒவ்வொரு விதமா இருப்போம். நம்ம எங்க விதைக்கப்படணுமா? நல்ல நிலங்களில விதைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேணும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவங்க வசனத்தை கேட்கிறாங்க, நல்லதுதான். ஆனா அவர்கள் விசுவாசித்து, அந்த வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாத்தீங்களா? இவங்க தான் எங்க விதைக்கப்பட்டவங்க? வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. பாருங்க, இந்த செய்தி முடிஞ்சது. என்ன செய்தி பிரசங்கம், ஆண்டவர் என்ன பேசினார்னா மறந்துட்டேன், தெரியல. இப்படி அநேகர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனம் நம் இருதயமாகிய இந்த பலகையில் எழுதி கொள்ளணும். பாருங்க, அந்த வசனத்துல வழி அருகே விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்காங்க. ஆனா அந்த வசனத்தை இருதயத்தில் வைக்க முடியல. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் ரெடியா நிக்கிறான். அந்த வசனத்தை காதுல வாங்காதபடி நல்ல தூக்கத்தை தாரான், நல்லா அசந்து தூங்குற மாதிரி கன நித்திரையின் ஆவி. அப்ப ஏதாவது கொடுத்து வசனத்தை உள்ள போயிட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்தா நம் வாழ்க்கை செழிப்பாகும், நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அதை கெடுப்பதற்காகவே பிசாசானவன் நிக்கிறான். பாருங்க, யோப சோதிக்கு வரும்போது கர்த்தருடைய சந்நிதியில யார் நிக்கிறான்? தேவபுத்திரர் ஆண்டவர் நிக்கிறார், பிசாசு நிக்கிறான். பாருங்க, அப்ப நம்ம தேவ சமூகத்துல நாம் இருக்கிறோம். ஆலயத்துல வர ஒவ்வொரு மனதோடு நாம் வந்திருப்போம். பாருங்க, அப்ப நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் தான் இது. நாம் கவனமாக கேட்க வேணும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்காங்க. ஆனா என்ன செய்யல? இந்த வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர் இருதயத்திலிருந்து எடுத்துப்படுகிறான். அதனாலதான் பிரசங்கம் முடிஞ்சது, ஜெபம் முடிஞ்சது, என்ன பிரசங்கம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தெரியாதுன்னா நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனத்தை மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வழி அருகே விதைக்கப்பட்டது. வழி அருகே நம்ம நடந்தா பாருங்க, மனுஷருடைய பாதம் பட்டாலுமே எது முளைக்காதான். 2-3 தடவை அப்படியே பாருங்க, ஒத்தையடி பாதை, அந்த மாதிரி பாதைகளை நீங்க நடந்து போங்க. மனுஷர் நடக்கிற பாதையில ஏதாவது விதை போட்டா, ஆனா அந்த மண்ணு நடந்து நடந்து என்ன செய்யுமா? இருகலா இருக்கும். இருகலா இருக்கிறபடினால இந்த விதை முளைச்சு கிளம்பி வராதபடி காணப்படும். அப்ப அந்த வசனம், அப்ப அவங்க இருதயம் எப்படி இருக்குமா? வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை அவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க. இந்த வசனம் உள்ள வராதபடி பிசாசுக்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. பாருங்க, வழியில் நடக்கிற அந்த பாதை இருகலாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது போலவே வழி அருகே விதைக்கப்பட்டவர்களுடைய இருதயம் கல் மனசாக, கல் உள்ள ஒரு இருதயமாக காணப்படும் என்று பார்க்கிறோம். விதையாகிய தேவனுடைய வசனத்தை இவர்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே ஆகாயத்து பறவைகள் அதை என்ன செய்து பட்சித்து போட்டது. பறவைனா எதை குறிக்குது? பிசாசை குறிக்கிறது. விதை தேவனுடைய வசனம். பாருங்க, அந்த வசனத்தை இருதயத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி வழியில போய் கொண்டு இருக்கும் போதே, இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போகும் போதே என்ன வசனம்னு அவங்க மறந்துடுவாங்க. இந்த ஆகாயத்து பறவைகள் இந்த விதைய பட்சித்து போட்டது. அவங்க இருதயத்திலிருந்து வசனம் போக கூடாதபடி அது பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். பறவைகள் என்பது பிசாசை குறிக்கிறது. இந்த பிசாசு நமக்குள்ள இருக்கிற தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நாம் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தின் வசனங்களை கேட்கிறார்கள், ஆனால் வீட்டுக்கு போவதற்குள் மறந்து விடுகிறார்கள். இதுதான் வழியில் விதைக்கப்பட்ட
வழி அருகே விதைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இவருடைய நிலமாகிய இருதயத்தில் இருந்த வசனத்தை பிசாசானவன் எடுத்து போடுகிறான். ஆகவே இந்த வசனங்கள் அவருடைய மனதில் இருதயத்தில் பதியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை பிசாசானவன் எடுத்து போடுகிறான்? வசனமானது நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது முளைத்து விடும். பாருங்க, விதையாகிய இந்த வசனம் முளைத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் அந்த வசனம் நமக்குள்ள இருந்தா, தேவன் நமக்குள்ள, வசனமாகிய தேவன் நமக்குள்ள இருந்தா நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம ஜீவியம் மாறும். ஆகவே இந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் பிசாசானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை எடுத்து போட நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வசனத்தை கேட்டு நம் இருதயமாகிய இந்த பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அந்த தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ண வேண்டும். அதை அசை போட வேண்டும். அப்பொழுது என்ன செய்யுமா? வந்து வளரும். இந்த ஜனங்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட ஜனங்கள், இவருடைய ஜீவியம் பரிதாபமாக இருக்கிறது. ஏதோ கடமைக்காக வருகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைத்த விதையாகிய இந்த வசனத்தை பிடித்து கொண்டு அந்த திரு வசனம், திரு என்பது தேவனை குறிக்கிறது, திருவசனம் வளர நாம் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டியது இந்த கடைசி நாட்களிலும் கூட மிக மிக அவசியமாக இருக்கிறது. வசனத்தை அசை போடணும். மாடு ஆடெல்லாம் பாருங்க, நல்லா மேய்ச்சலுக்கு போன உடனே வீட்டுக்கு வரும், உட்கார்ந்து என்ன செய்யுமா? சாப்பிட்ட அந்த இறையெல்லாம் மறுபடியும் தொண்டைக்கு வாய் கொண்டு வரும், கொண்டு வந்து அசை போடும் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை உன் இருதயத்துக்குள் வைத்துக் கொள்ளும் மகனே மகளே, இந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த வசனத்தை விசுவாசித்து நம் இருதயத்துக்குள்ள நாம் வைத்துக் கொள்ளும் போது அது வளரும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து அசை போடுகிறவர்களாக இருக்கவன, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அசை போடணும். இப்ப கேட்ட வசனத்தை வீடுகளில் போய் இதை மறுபடியும் நீங்க வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பிசாசானவன் பாருங்க, இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை பாருங்க இருதயத்துக்குள்ள போகல. அந்த வசனம் நமக்குள்ள இல்லாதபடியினாலே இந்த பறவைகள் வந்து பச்சித்து போட்டது. இந்த பிசாசு அந்த வசனத்தை எடுத்து போட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். இதுக்கு நாம் பக்குவம் அடையணும். வேதத்தை வாசிக்க, அதை நிறுத்தி வாசிக்க, இதை 5 பேர்கிட்ட நம்ம சொல்லும் போது மனதுல பதிந்து கொள்ளும் பாருங்க. அப்ப ஒரு பக்குவம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை கர்த்தர் திறக்க வேணும். வாசிக்கிறோம், எங்க வாசிக்கிறோம்? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனத்தை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் தூங்குவாங்க, இந்த வசனமே கேட்க மாட்டாங்க. ஏதாவது கதை சொல்லுங்க, ஆன்னு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. கதைன்னா போதும் ஒரு சிலருக்கு. இந்த கதை மனசுல பதியும். ஏன்னா என்ன பதியாது? தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள பதியாது. அப்படிப்பட்ட கூட்டத்தாரெல்லாம் இருக்காங்க. சங்கீதம் 119வது சங்கீதம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். பாத்தீங்களா? அப்ப நம்முடைய கண்களை திறந்தருளும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாகவே இருக்க வேணும். அதை தேவன் தான் செய்ய முடியும். அவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த வேதத்திலுள்ள அதிசயங்களை, எவ்வளவு அதிசயம், இந்த வேதத்துல எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது, நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். நேற்று கூட நம்ம அங்க பெரியசாமிபுரம் அங்க போன கடலை நம்ம பார்த்தோம் பாருங்க. கொஞ்சம் இந்த தேவன் செய்த அதிசயங்களை உட்கார்ந்து நான் பார்த்து நன்றி சொன்னேன். எத்தனை பேர் நேற்று எல்லாரும் போனோம், ஏதோ நற்செய்தி கூட்டத்துக்கு போற மாதிரி எல்லாரும் வந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல தேவன் செய்த அதிசயங்கள், சமுத்திரம்லாம் வந்து உங்களுக்கு ஏகமாக இருந்ததாம். ஆதியாகமத்துல நீங்க வாசிக்கும் போது ஆவியானவர் ஜலத்துல அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பூமியே கிடையாது, ஜலமா இருந்ததுனால அந்த ஜலம்லாம் தண்ணீர்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி பாருங்க. அதனாலதான் சமுத்திரம், கடல் இறையாதே பாருங்க, அதை தாண்டி வராத ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதனாலதான் அலைகள் வரும், வந்து வந்து உள்ளேயே போகும். அந்த ஒரு எல்லை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் நேற்று தியானிச்சேன் உட்கார்ந்து பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்ப வந்து நம்ம
இதெல்லாம் அதிசயங்களை, ஒவ்வொரு அதிசயங்களை நாம் பார்க்க வேணும். இந்த தேவன் செய்த அதிசயங்களை, இந்த கடலை எத்தனை நேரம் பார்த்தாலும் சொல்லி முடியாது. தேவன் செய்த இவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. ஒவ்வொரு பூமியும் இந்த வானத்தையும் பார்க்கும்போது, சூரியன் சந்திரனை பார்க்கும்போது பாருங்க, இந்த பாடல் கூட படிச்சோம், சூரியனை சந்திரனை தேவனை துதியுங்கள். அப்ப அவங்கெல்லாம் துதிக்கிறாங்க. ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனை நோக்கி துதித்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம் பாருங்க, மனிதனை எவ்வளவு உண்டாக்கி இருக்கிறார், அதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லையா? கண்ணு, மூக்கு, காது, செவிகள், கைகள், கால்கள், பாருங்க எவ்வளவு அதிசயமாக செய்திருக்கிறார். மனுஷனை செய்ய சொன்னா அவ்வளவுதான், வேறு விதமா ஆயிரும். ஆண்டவர் எவ்வளவு அழகா கண்ணு வானத்தை நோக்கி தலையில வச்சிருந்தா மழை பெஞ்சு அவ்வளவுதான், ஆபத்து தான். மூக்கு பாருங்க புனல் மாதிரி அன்னார்ந்து இருந்தா மழை பெஞ்சு உள்ள போயிடும், மனுஷனுக்கு ஆபத்து. அதெல்லாம் நம்ம தியானிக்கணும். பாருங்க, ஆண்டவர் கவுந்து வச்சிருக்கிறாரு. அதுவும் போக சப்ப மூக்கு, கிளி மூக்கு, மூக்குலயே பல விதமா இருக்கு. இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த பெரிய ஒரு அதிசயம் நம்மளாம் பார்க்கணும். 5 விரல் ஒண்ணு போல இருக்கா பாத்தீங்களா? ஒண்ணு குறையா இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஒவ்வொன்றும் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவு அழகாக இந்த அதைத்தான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி செங்கடலை பாருங்க, கோல நீட்டும் பொழுது மதிலாக நின்றது, அதுல தரையில நடந்து போறாங்க சமுத்திரத்துக்குள்ள. எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம்! இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வாசிப்போம், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. போதும். அப்ப பாருங்க, நம்முடைய இருதயத்தை யார் திறக்கிறார்? ஆண்டவர் தான் திறக்கிறார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை, சீசருடைய மனதை அவர் ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும் அவருடைய சீசராய் இருக்கிறோம். அவருடைய மனதை அவர் திறந்து பாருங்க. அப்ப நம்முடைய இருதயத்தை திறக்க வேணும். எத்தனை பேருடைய இருதயம் திறந்திருக்குன்னு அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? மனுஷன முகத்தை பார்க்கிறோம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும், அந்த குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும். பாருங்க, இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், நம்முடைய அந்த செவிகள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறதாகவே இருக்க வேணும், அசை போடுகிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தணுமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யணும். வேதத்தை ஆராயிறது நல்லதுதான், அதோட விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தையின்படி நான் நடக்க வேணும், அதன்படி செய்யவும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். தன் இருதயத்தை என்ன செஞ்சாரா? பக்குவப்படுத்தினான். ஹல்லேலூயா. நாம் வேதத்தை நேசித்தால் நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அப்ப இந்த எஸ்ரா பாங்க தான் இருதயத்தை பக்குவப்படுத்தினானா. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது, வீட்டுல கிளம்பி வரும்போது, ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கும்படி என் கண்களை திறந்துடலாம், என் இருதயமாகிய இருதயத்தை வசனத்துக்கு செவி கொடுக்க என் இருதயத்தை அந்த பக்குவப்படுத்தும் என்று நீங்க வேண்டி கொண்டு வர வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட பாருங்க, அவங்களுக்கு சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிறாங்க. இவர்கள் தான் நாம் பார்க்கிறோம் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறதான் நாம் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சற்று நேரம் இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது என்ன? கற்பாறையில் இடங்களில் உள்ள நிலத்தை பற்றி. முதலாவது என்ன? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். இரண்டாவது கற்பாறை. இந்த ஜெபம், அந்த செய்தி முடிஞ்சதும், கூட்டம் முடிஞ்சதும் ஒவ்வொருவரும் கேட்பேன். நான் நீங்க பத்திரமாக இந்த இருதயத்துக்கு என்ன செய்யுங்க?
பிசாசு எடுத்துக்கொள்ளாதபடி நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது என்னது? கற்பாறை இடங்களில் உள்ள நிலத்தை பற்றி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5-6. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5-6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஏன்னா என்ன சீக்கிரம் முளைக்குது, நல்லதுதான். அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ, வெயில் ஏறின உடனே சோதனை வரும்போது தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. வேறில்லாமையினால், வேறு எதை குறிக்குது? விசுவாசம். இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இந்த கூட்டத்தாருக்கு பாருங்க, என்ன செய்யறாங்களாம், இந்த சீக்கிரமாக முளைக்குது. ஆனா என்ன, வெயில் ஏறின போது, சோதனை வரும்போது, அது வேறு இல்லாமையினால். வேறு என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. மரத்துக்கு ஒரு மரம் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்க வேற நம்ம பார்க்க முடியாது, எந்த அளவு எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. அப்ப இந்த காணாதவைகளை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அப்ப காணப்படுகிறவைகளை விசுவாசிப்பது விசுவாசம் இல்ல, காணாதவைகளை விசுவாசிப்பது விசுவாசம். இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் மண்ணு இல்ல. இரண்டாவது பாருங்க, வெயில் வரும்போது, சோதனை வரும்போது சோர்ந்து போறாங்க. வேறு இல்லாமையினால், விசுவாசம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு சோர்ந்து போறாங்க இந்த ஜனங்க. இது ஒரு கூட்டத்தார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20-21 பார்க்கிறோம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். உடனே சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ள வேறில்லாதவனாய், தனக்குள்ள என்ன இல்ல, வேறு இல்ல, விசுவாசம் இல்ல, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஆலயத்துக்கு வர்றது பாருங்க, அதுக்கு பிறகு சோர்ந்து போய் நின்றது. அதான் அவ யாரு? கற்பாறையில விதைக்கப்பட்டவங்க. ஒவ்வொருவரும் நீங்க தன்னைத்தானே ஆராய்ந்து பாருங்க. நான் என்ன நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சோர்ந்து போற, சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய், விசுவாசம் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். நல்லா கவனிங்க, இந்த வசனம் நம்ம இருக்கும் புடம் விடும். இந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறி போவான், இடரல் அடைவான். பாருங்க, இந்த ஜனங்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஜனங்கள். வசனத்தின் நிமித்தம் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தவுடனே பின்வாங்கி போகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டோ என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமோ உங்களுக்கு உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாதையில் பவுல் கடந்து சென்றார். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்துல கூட பார்க்கிறோம். அவரும் கூட சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யார் அறிவார்? தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, பொன்னாக, பொண்ணு அக்கினியில சோதிக்கப்படும். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, நீ சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப சோதனைகள் வரும்போது நான் பின்வாங்க கூடாது. யூதா கோத்திரத்தின் சிங்கம் பின்வாங்குவதில்லை, பின்னிட்ட பார்க்காதான், முன் சென்று கொண்டே அப்படியே வீரமாக நாம் காணப்பட வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 105, சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 19வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது, அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனம், ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். வசனத்துக்கு நாமை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் என்னது? கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஜனங்கள். கற்பாறை எத்தனாவது? 2வது.
அந்த அந்த ஜனங்கள் தான் கற்பாறையில விதைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள். இவர்கள் தான் கற்பாறையில் விதைக்கப்பட்ட ஜனங்கள். மூன்றாவது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை பற்றி பார்க்கிறோம். வாசிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. போதும், பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன? வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது என்னது? இரண்டாவது கற்பாறையில் விதைக்கப்பட்ட நிலம். மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22ல வாசிக்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதிக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும். உலக கவலை நான் என்ன செய்ய தெரியலையே, நான் எதிர்காலம் இப்படி இருக்கோ, எதுல முள்ளுள்ள இடங்களில் விதைக்க முள்ளு நெருக்கிக்கிட்டே இருக்கு, அது முளைக்க வளர விடாது, ஓங்கி வளர செய்யாது. அவங்கதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பாத்தீங்களா? பலனற்று போவானா? இந்த ஜனங்கள் தான் என்னது? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. இவர்கள் எப்பொழுதும் உலக கவலைகள், எதிர்காலத்தை பற்றி கவலைகள். இந்த ஜனங்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. நம்ம வழி அருகே விதைக்கப்பட்ட அதுல வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இரண்டாவது கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மகளாக நாம் காணப்பட வேணும். நான்காவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அல்லேலூயா. அதே லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15ல பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த வசனத்தை எப்படி பிடித்துக் கொள்கிறாங்க என்று இந்த வசனத்துல இருக்கு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது எப்படி இருக்குமா? விதை போட்ட உடனே வருமா? ஒரு குழந்தை பிறக்கணும்னா என்ன செய்யணுமா? 10 மாசம் 9 மாதம் காத்து இருக்கணும். எனக்கு இப்பயே வேணும்னா வகுத்தை கிழிச்சு எடுத்துடக்கூடாது. ஒன்னும் வளர்ச்சி இருக்காது பாருங்க, செத்து தான் வரும். எதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க பொறுமையுடன் என்ன செய்யணுமா? அது பலந்த முளைச்சு வருவதற்கு பொறுமை மிகவும் அவசியம். இந்த இடத்துல வசனத்துல அதான் பாக்குறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கணும், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேணும். காத்து அடுத்து என்னது? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். விதை போட்ட உடனே ஒரு 4 நாள் 5 நாளாவது வரும், அது முளைச்சி அப்படியே வரணும். அடுத்து என்ன செய்யுமா? கனி கொடுக்கணும். அதே முக்கியம். நம்ம ஜீவியத்துல அந்த விதை தேவனுடைய வசனம். அந்த வசனம் என்ன செய்யணும்? நம்ம வளர்ச்சி அடைந்து அன்பிலும் விசுவாசத்திலும் அது மரமாகி, மரம் யாரு? நாம் தான் தேவனுடைய பிள்ளைய. அப்ப கனி சுபாவத்தை குறிக்கிறது. மரமாகி கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் பேர் இருக்கும், ஆனா அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாருங்க, உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடன், நம்ம பொறுமை வேணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல உடனே கேட்ட உடனே கர்த்தர் தரலன்னு நினைக்க கூடாது. யோபை பற்றி பார்க்கிறோம். யோபின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, அவர் பொறுமையோடு இருந்தார். பொறுமையோடு இருந்தபடினால்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அப்ப நமக்கு பொறுமை இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். இந்த வசனம் நம்மளை புடமிடும். சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் பொழுது
வந்து பாருங்க, ஒரு மரம் வச்சா வெயில் படுது, வெயிலும் மழையிலையும் கிடக்கு. அதிகமான மழை பெஞ்சாலும் தண்ணி நின்றா ஒரு ஆபத்தா தான் இருக்கு பாருங்க, வளர்ச்சி அடைகிற வரைக்கும். அப்ப வெயில் வந்தாலுமே சோதனை தான், வெயில் பாக்குறோம். அப்ப வந்து எவ்வளவு சோதனை மத்தியில ஒரு மரம் வளருது. அது போலவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நீங்களும் நானும் வந்து நல்ல இருதயத்துல, உண்மையும் நன்மையுமான இருதயத்துல இந்த வசனத்தை காத்து பொறுமையுடனே கனி கொடுக்கிறவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு வருகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்க. தேவனையை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் தான் இவர்கள். தான் எங்க விதைக்கப்பட்டவங்க? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. அந்த வசனத்தின்படி நாம் எங்க வழி அருகே விதைக்கப்பட்டிருக்கா? இந்த ஜனமா இருக்கிறோமா? கற்பாறையில விதைக்கப்பட்டிருக்குமா? முள்ளுள்ள இடங்களில விதைக்கப்பட்டிருக்கிறோமா? இப்பொழுது ஆண்டவர் பேசுகிற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறோமா? சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அது வளர்ச்சி அடையாதபடி சப்பானியாவே இருந்தா பெத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கும். கர்த்தர் கூட தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக அவர் பேசினார். நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் அதிகமாக அன்பு உன்னிடம் வைத்திருக்கிறேன். பாத்தீங்களா? அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் நாம் அழிந்து போகாதபடி இருக்கிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு தாங்க பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும். எப்படிப்பட்ட சோதனையை செய்க ஆண்டவர் கிருபை தருவார். நாம் கூட 100 மடங்கு பலனை தர வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை தியானித்து அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். விஷயம் அங்கதான் இருக்கு. நம்முடைய இருதயத்தில் 9 வித ஆவியின் கனிகளால் நம் இருதயம் நிரப்பப்பட வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 நாம் பார்க்கிறோம் ஆவியின் கனிகளை பற்றி. இப்பொழுது நான் நல்ல நிலத்தில் நீங்க விதைக்கப்பட்டாச்சு. சொல்லுங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்கள் நானும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது உண்மையானா சந்தேகமே இல்லை. வசனத்தை உள்ளத்துல வச்சிருங்க. வந்து செய்தி முடிஞ்சதும் உங்க ஊர்ல கூட கேட்பாங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன, நீங்க சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. பாருங்க, நம்ம வந்து எந்த நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கணும். அப்ப நல்ல நிலத்தில் நீங்கள் நானும் வந்து விதைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். விசுவாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னத வாசி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். என்ன இருக்கணுமா? அன்பு. நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அன்பு. ரேசா ஒரு இது சொன்னா நீங்க எந்த நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். கோபம் வந்தா தேவனுடைய அன்பு இல்லைன்னா நீ வழியறைக்க விதைக்கப்பட்ட நிலம். நீங்க சொல்லுங்க, வந்து யாராட்டும் நீங்க பேசுனீங்கன்னா விசுவாசிகிட்டே பேசுவீங்க. பேசும்போது ரட்சிக்கப்படாதவங்க சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே நான் பேசும்போது கோபப்பட்டாங்கன்னா நீங்க எங்க வழியறைக்க விதைக்கப்பட்டிருக்கப்பா, நீங்க பேர் சொல்லியே சொல்லலாம். கோபப்பட்டா அப்ப வந்து நம்ம அன்பு உள்ளவங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க தான் இந்த ஆவியின் கனிகள், இந்த அன்பு இருக்கும். தேவனுடைய சுபாவம் அது வந்து சந்தோஷம். சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் இல்லாம அந்த பச்சை மிளகா கடிச்சது மாதிரி கும்முன்னு இருந்தா எதுவும் பேசாம அவங்க எது வந்து முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க. பாருங்க, அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும். அவங்களுக்கு தான் என்ன இருக்குமா? சந்தோஷம். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம், சமாதானம் இருக்கா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வாராம். அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக
பிரியமாக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சமாதானம் என்னும் கனி நமக்கு இருக்கா? ஆவியின் கனி. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? மனைவி ஒரு வார்த்தை சொல்லும் போது கணவன் பொறுத்து போனோம், கணவன் சொல்லும் போது மனைவி பொறுத்து போனோம். ஒருவருக்கொருவர் ஒரு சமாதானம். எந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கோ அந்த குடும்பத்துல தேவன் வாசம் செய்வார். மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ள தெரியாம ஏதாவது பேசிட்டாலும் என்னை மன்னிச்சுக்குங்க, இறங்கி வரணும். வானத்தையும் பூமியும் அந்த தேவனே நாம் செய்த பாவத்துக்காக, நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனைக்காக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கல்வாரி சிலுவையில சொல்றாங்க. இயேசுவை அறையும் சொல்லும் போது அவங்க தேவன் என்று ஜனங்க தெரியல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இன்னதென்று அவங்க பேசுறது தெரியலப்பா, இவர்களுக்காக பிதாவே மன்னியும், நமக்காக பரிந்து பேசினார். அதுபோல தேவன் நமக்கு மன்னித்தது போல நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் தெரியாம பேசிட்டாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நாம் சொல்லுவோம், இயேசுவே தேவனே இவர்களுக்கு மன்னியும் அப்பா. நீங்க நேராவே சொல்லலாம் பாருங்க. அப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவம் வந்தா உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். பிதாவின் வலது பாரசத்தில் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து. அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். ஆனபடினால் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இந்த நாட்களிலும் கூட மிகவும் அவசியமா இருக்கு. சமாதானம் என்னும் கனி ஒவ்வொரு ஜீவியத்திலும் மிகவும் அவசியம். அடுத்து நீடிய பொறுமை இருக்கிறதா? நீடிய பொறுமை ஒவ்வொரு ஜீவியத்திலும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீடிய பொறுமை, ஒரு காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுனா உடனே வரணும், ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பொறுமை மிகவும் அவசியம். நீடிய பொறுமை, பொறுமையிலே இரண்டு பொறுமை இருக்கு, நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை தேவனுடைய சுபாவம் அவருக்குள்ள இருந்தது. இந்த நீடிய பொறுமை நமக்கு இந்த நாட்களில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்து என்னது? தயவு. பாத்தீங்களா, அந்த இடத்துல நீடிய பொறுமையை பற்றி பார்க்கும்போது கணவன் ஏதாவது தெரியாம அடிச்சிட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொறுமையா இருக்கணும். மனைவி கணவன் அடிச்சாலும் அறியாம செய்யறாங்கப்பா, ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை உங்களுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ குறை சொன்னாங்க பாருங்க, தெய்வத்தவே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே அது வளரட்டும் அப்ப, அது அறியாம பேசுது. அவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்க ஜெபிக்கத்தான் வேண்டும், அதை விட்டு ஒருவரையும் சபிக்க கூடாது. அப்ப நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நீ பேசுனா என்ன பேசுறிய பேசிக்க, ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். அப்ப ஆண்டவருக்குள்ள இல்லாதபடினால, தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள இல்லாதபடினால பேசுறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும், அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. அதுக்கு நீடிய பொறுமை. அடுத்து தயவு, அடுத்து நற்குணம், அடுத்து விசுவாசம் அந்த நாட்களில் மிகவும் அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா நம்ம பேரே என்னது, விசுவாசி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேணும். அந்த ஜீவனுள்ள அந்த அன்பின் வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். வாசிக்கிறோம் ஒன்று என்னது, நம்பிக்கை, விசுவாசம், அடுத்து என்னது, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது. அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள தேவ அன்பு நம் இருதயத்துல நிரப்பப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தம் உள்ளவராக இருந்தார் பாருங்க. இப்ப 9 ஆவியின் கனியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். கடைசி கனி என்னது, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் தான் மிகவும் அவசியம். நம்ம பார்க்கறதெல்லாம் வேணும்னு நினைக்க கூடாது. அது என்னது இல்ல, இச்சை அடக்கம் இல்லை. ஆண்டவர் சொன்ன இது ஆண்டவர் தாராரா பார்த்துக்கணும். ஒரு பொருளை இச்சைக்க கூடாது. ஒரு இச்சை அடக்கம் மிகவும் அவசியம். முதலாவது கனி அன்பு. இந்த அன்பு வந்துட்டாலுமே இந்த மீதி 8 கனிகளையும் இந்த அன்பு இழுத்துக்கொள்ளும். அப்ப இச்சை அடக்கமாகிய இந்த கனி மிகவும் அவசியம் இருக்கு. இந்த பிதாவின் சுபாவம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவியத்திலும் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்வார், முன்மாறியும் பின்மாறியும் நமக்கு பொழிய பண்ணுவார் என்று ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் பார்க்கிறோம், வாசிக்கிறோம்.
மாரியும் உறைந்த மலையையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் என்ன கிடைக்கும்? விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் அதே போலவே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்ப, அது என்னிடம் வெறுமையா வராதுப்பா. அது நான் விரும்புகிறதை செய்து, என்னிடத்திற்கு நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? விதைக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா? விதை. இப்பெல்லாம் பார்த்தா தக்காளி பழம் வந்திருக்கு. தக்காளி உங்களுக்கு விதை இல்லாத தக்காளி நம்ம சைடு வரல, ஆனா சென்னை சைடுலாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த விதை இல்லாத என்ன செய்ய முடியாது. இப்ப விதை உள்ள தக்காளினா விதைக்கு எடுத்து வச்சு போட்டா வந்துடும். அழுகி போன தக்காளி தூக்கி போட்டாலும் வந்துடும். ஆனா இப்படியே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரங்க என்ன செய்யறாங்களாம், அந்த அந்த விதை இல்லாத தக்காளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, மலட்டுத்தன்மை பாருங்க. அது ஆண்களும் பெண்களும் யாரும் சாப்பிடக்கூடாது, விதை இல்லாத தக்காளி பாருங்க. அதைத்தான் ஜனங்க சாப்பிடுறாங்க. நேற்று ஒரு சகோதரர் போன் பண்ணாரு, எனக்கு பயமா இருக்கு, சாப்பிடவே பயமா இருக்கு, பூரா விஷமா இருக்கு பாருங்க. பூரா அரிசி எடுத்துக்கிட்டா கெமிக்கல், நம்ம சாப்பிடுற பொடி பூரா கெமிக்கல், பூரா மருந்தா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, நான் வாழணும். அவருக்கு ஆசையை பாருங்க. நான் சொன்னேன், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, கடைகள்ல ஏதாவது கடைகள்ல வாங்க ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அவருக்கு கவலை. அப்ப சொன்ன பிறகு சரின்னு சொன்னார். அப்ப பூரா என்ன விஷமாக, ஏன்னா கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விதையே இல்லாத கொடுமந்திரெல்லாம் பார்க்கணும், விதை இல்லாத சாப்பிடவே கூடாது. ருசியா இருக்கணும் சாப்பிடுறோம், அப்ப சாப்பிடக்கூடாது. இப்ப பாருங்க அப்படிலாம் வந்துருச்சு. அப்ப விதை இல்லாததுன்னா கடை தேடிதான் விதை வாங்க போகணும் வருஷம் வருஷம். இப்ப விதை இருந்தா அதை எடுத்து விதைக்கு வச்சுக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? விதைக்கிறவனுக்கு விதையையும் தருவாராம், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாது. அது நான் விரும்புகிறதை, நான் என்ன விரும்புகிறேனோ பாருங்க. நம்ம ஜீவியத்தை எது நடக்கணும்னு சொல்றோமோ அந்த காரியம் அது செய்து தேவன் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியம் ஏதோ காரியமாகும்படி வாய்க்கும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கனி இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது உண்மைதான். நீங்க நல்ல கனி கொடுக்குறீங்களா? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டாலுமே நல்ல கனி தான் தரணும் பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கிறான். இந்த வசனத்தில் பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த வசனத்தில் கால்வாய் ஓரமாய் என்பது என்ன? கால்வாய் என்பது தேவ வசனத்தை குறிக்கிறது. இந்த கால்வாய் தண்ணீர் நிறைந்த அந்த இடத்துல இருந்த மரம் ஓங்கி வளரும். நாம் வசனமாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வேத வசனமும் நம் இருதயத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் விசுவாசத்திலும் அன்பிலும் நாம் ஓங்கி வளருவோம். எத்தனை பேர் அந்த தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிகிறோம்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருந்து என்ன செய்யணும்? நம்ம அந்த விதையாகி இந்த வசனம் நமக்குள்ள ஓங்கி வளர்ந்து மரமாகி கனி கொடுக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்த மரம் என்பது நம்மை தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரம் நாம் தாம். மரமாகிய நம்மிடம் கனியை தேவன் தேடுகிறார்.
இன்னைக்கு கனி கொடுப்பியா, நாளைக்கு கனி கொடுப்பியா, அந்த நல்ல சுபாவம் உனக்குள்ள வருமா? ஒவ்வொரு நாளும் நம் ஜீவியத்தில் தேடிக்கொண்டு இருக்கின்றார். மிகுந்த கனிகளை தர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கனி என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப நம்முடைய சுபாவம், கொஞ்ச நேரம் ஒருத்தர் பேசுங்க, கெட்ட வார்த்தையா பேசுவோம். நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை ஆகிலும் வாயில பார்க்கவே முடியாது. அவங்க என்னது, வழியில போற நிலத்துல முள்ளுள்ள இடங்கள்ல கற்பாறையில விதைக்கப்பட்ட அந்த ஜனங்க, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜனங்கள் பாருங்க, கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. இது என்னது, கெட்ட கனி. ரெண்டு கனிகள், ஒண்ணு கெட்ட கனி, ஒண்ணு நல்ல கனி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க நீங்களும் நானும் நல்ல கனிகளை தர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி என்பது சுபாவம், சுபாவத்தை குறிக்கிறது. வேர் என்பது என்ன? வேர் விசுவாசத்தை குறிக்கிறது. மரம் நாம் தான். இந்த வேர் விசுவாசமாகிய அந்த வேர் நம்ம கண்டுபிடிப்ப ஆழமாக போகும். இந்த வேர் விசுவாசத்தில் நம்ம அதிகமாக வளரணும். காணாதவைகளை தேவன் சொல்லுவார், ஆமென், நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டா அப்படியே ஆகும். அதுதான் உண்மை. அப்ப இந்த விசுவாசத்துல வளரணும். இந்த விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியம். தானி வேர் பாருங்க, ஆழமாக விசுவாசத்தில் ஆழமாக நாம் அதிகமாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7-8 அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அவரு வசனம் நமக்குள்ள இருக்கணும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா, நாம் கனி நிறைந்த மரமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு காலங்களையும் நாட்களையும் தேவன் நமக்கு தயவாய் தந்திருக்கிறார். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம், நேரம் இல்லாதனால நேரம் வாசிங்க வேமா. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6-9 வரை. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். என்ன மரத்தை நட்டிருந்தாரா? அத்தி மரம். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. நல்ல கவனிங்க, இந்த அத்தி மரத்துல பாக்குறோம், ஒரு கனியும் தேடுறாராம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம் ஜீவியத்தை தேடுவாரு. உனக்குள்ள என்ன கனி இருக்கிறது? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா உனக்குள்ள என்ன கனி? இந்த ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகள் ஏதாகிலும் ஒரு கனியாவது இருக்கா பாருங்க. இந்த இடத்துல என்ன செய்யறாராம்? இந்த அத்தி மரத்துல என்ன செய்யறாராம்? தேடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த பாருங்க, தேடின போது ஒன்றும் காணப்படவில்லை. அப்போது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடும், இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். நிலத்தை ஏன் கெடுக்கிறது? அது ஏன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கனி இல்லப்பா, அது வேஸ்ட். 3 வருஷம், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருஷம் தேடின போது ஒரு கனி இல்லையே. எவ்வளவு துக்கமா இருக்கும். அந்த மரத்தை தண்ணி ஊத்தி பாருங்க, அது வளர்த்து களை எடுத்து நல்லா எவ்வளவு மரமா ஆக்கி, ஆனா கனி கொடுக்கறோம்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு பேசுறார். பாருங்க, நீங்கள் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம் ஜீவியத்தில் கனியை தேடுவார். அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா தேடின போது ஒரு கனியும் இல்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன் அப்பா. 1 நாள் 2 நாள்ல 3 வருஷம் தொடர்ந்து ஒன்றையும் காணவில்லை. அதை என்ன செய்ய? வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? பாத்தீங்களா? அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷம் இருக்கட்டுமாப்பா, கஷ்டப்பட்டு வளர்ந்துருச்சு, அதை போய் வெட்டி போடலாமா? ஆனா ஒரு வாய்ப்பு தருவோம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு இந்த கிருபையின் காலத்துல தந்து கொண்டு இருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களை காணாம போயிருவாங்க. இனிமே நடக்க போகுது ரகசிய வருகை. அங்க காணாம போயிருவாங்க. என்னப்பா, இந்த ஊர்ல ஒரு கூட்ட ஜனத்தை காணாம, ஒவ்வொரு ஊர்லயும் பரிசுத்தம் உள்ள ஜனங்களை திடீர்னு கண்ண முடிக்கு அங்க போயிருவோம். ரகசிய வருகை. அப்ப அங்க போகணும்னா என்ன, எப்படிப்பட்டவங்க போவாங்க? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாகி இருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்கள் மாத்திரமே இந்த எக்கால சத்தம் செவிகளில் கேட்கும். அவங்க தான் அங்க போவாங்க.
பாருங்க, ஐயா அதற்கு அவன், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி என்ன செய்யறேன், எருது போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். பிதாவே, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், உங்களுடைய வசனத்துல பிள்ளைகள் வளரட்டும், வாய்ப்பு தராரு. கிருபையின் காலத்துல வந்திருக்கிறோம், கடைசி முன்னையில நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பூமியில இல்ல. பாருங்க, நிரந்தரமான உலகம் அங்கே உண்டு, அதுதான் அசையாத உலகம். இது அசைந்து போய்விடும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்குதா நாம் நம்முடைய ஜீவியத்துல தேவன் கனியை பார்க்க போகிறார். இந்த கனியை பார்க்கும் போது நீங்க உங்க இருதயத்துல ஏதாகிலும் 9 வித ஆவியின் கனி இல்ல, ஏதாவது ஒரு கனி இருந்தா நீங்க பாக்கியவான்கள். மற்ற 8 கனிகளையும் ஆண்டவர் தந்து விடுவார். நம் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. விசுவாசத்திலும் தேவ அன்பிலும் நாம் வளர்ப்போமாக. நாம் நற்கிரியை செய்வோமாக. தேவ சமூகத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ வசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நாம் இருப்போமாக. நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை மட்டும் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 42 வரை நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவர் எங்க போறாரு? ஒரு கிராமத்தில். இந்த மாதிரி என்ன ஊர் அது? வேம்பார், அது கிராமம் தான். பெரியசாமிபுரம், பெரியசாமிபுரம் ஒரு கிராமம் தான். அப்ப அந்த வழியாக எங்க வராரு? பெரியசாமிபுரத்துக்கு வரான்னு மனசுல வச்சுக்குங்க. ஆனா உண்மையாக அவர் வருகிறார், சந்திக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே யார் இருக்கா? மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். யாரு கேட்டுக்கிட்டு இருந்தா? மரியாள். மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தா. மார்த்தாள் என்ன செய்யறா? அடுத்த வாசி தொடர்ந்து. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, பற்பல வேலைகளை செய்வதில் என்ன செய்யறான்? அவ பாருங்க, அந்த வேலை என்ன வேலை செய்ய, என்ன கூட்டு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன செய்யறது, வேலைக்கு போகணும், எவ்வளவு சம்பாதிக்கிறது, எவ்வளவு வீடு, எத்தனை வீடு கட்டுறது சொல்லிட்டு அவளுக்கு என்னது? வீட்டு கவலை. பாருங்க, அவளுக்கு மரியாதை எங்க இருக்கா? தேவ பாதபடியிலே தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறாள். தேவனுடைய வசனத்தை கேட்கிறாள். தேவன் அதை தான் பேசுறாரு. பாருங்க, தேவ வசனத்தை நாம் என்ன செய்யணும்? அசை போடணும். இந்த மரியாதை போல நாம் காணப்படணும். இந்த மார்த்தாளோ பற்பல வேலையை செய்வதில் மிகவும் அது வருத்தம். நான் ஒரு ஆளா வேலை பார்க்கிறேன். பாருங்க, அவரிடத்தில் அதோட விடல, இயேசுவிடத்தை என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? பாத்தீங்களா? ஆண்டவர் நம்ம அப்படி தைரியமா பேசுவோமா? இந்த மார்த்தாள் சொல்றான், என்ன ஆண்டவர், நான் ஒத்தையிலேயே வேலை பார்க்கிறேன், தனியா வேலை பார்க்கிறேன். என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? என்ன ஆண்டவர் இப்படி செய்யற? ஒரு ஆளா வேலை பார்த்து அலுப்பா இருக்கு ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்டே தைரியமா மார்த்தாள் சொல்லுவதை பாக்குறோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, பிரதியுத்தரமாக மறுமொழியாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, நீ என்ன செய்யற? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாத்தீங்களா? மனசுக்கு அதுதான். உலகத்துல எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சாலும் ஏதோ இருக்கிற வரைக்கும் வேணும். அளவில்லாம சம்பாதிச்சு வைக்கிறாங்க. ஆனா போகும்போது எதுவுமே நம்ம கொண்டு போவதும் இல்லை. ஒன்றே ஒன்று தேவ சமூகத்தில் இருந்தது. மரியாள் தேவ வசனத்தை, இயேசுவின் பாதபடியிலிருந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இந்த தேவ வசனம் தான். தேவனுடைய வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய வசனம், அவருடைய சத்தியம் தான். சத்தியத்தை அறிய அறிய
பாருங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த தேவ சமூகத்துல மரியாள் காணப்பட்டது போல நாமும் காணப்படுவோம். யாரையும் நாம் பார்க்க வேண்டாம். தேவ சமூகத்தில் மரியாளோ தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால், நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தை தேடுவோமாக, தேவ சமூகத்தை அவருடைய பேசுற சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக, மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போமாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 11-12 பார்க்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீ அவனை பார்க்காத. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனை நீ பார்க்காத. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனை நீ பாரு. நீதி செய்யறான் பாருங்க, நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கும் சொல்றவங்க அல்லேலூயா போடுங்க. தூங்குறவங்க அல்லேலூயா போடுங்க. நல்ல சுதாரி பார்த்து இருக்காங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாக காணப்படும் மணவாளனுடைய சத்தத்தை மணவாட்டியாக நாம் இப்படிதான் இருக்கணும், சுதாரிப்பா இருக்கணும். எந்த நேரமாக ஆண்டவர் வரலாம். பாருங்க, அந்த ராஜாதி ராஜாவை நாம் சந்திக்க ஆயத்தமாகிற நாள் தான் இந்த காலம். நல்ல சுபாவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 43 வரை இந்த கடைசியா நாம் வாசிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்பரி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பாராம். பாருங்க, வந்து செம்பரி ஆடு யாரு? செம்பரி ஆடுகள்லாம் அல்லேலூயா போடுங்க. தெரியல பேருக்கு வந்து செம்பரி ஆடுன்னு சொல்றது தேவனுடைய பிள்ளைகள். வெள்ளாடுன்னு சொல்றது கீழ்ப்படியாது, ஒரு இடத்துல நிக்காது. பூராத்தையும் வந்து நாங்க செங்க காலவாசல் வச்சிருந்தோம். அப்ப வெள்ளாடு, நாங்க ஆடு மாடெல்லாம் இருக்கும். பாருங்க, அது போற என்ன செங்கல் அறுத்து வச்சிருப்பாங்களே, பூரா உலக்கு விட்டுரும். பாருங்க, அதுதான் வெள்ளாடு. வந்து அந்த செம்பரி ஆடு ஒற்றுமை இருக்கும். ஒரு ஆடு சாஞ்சா எல்லா ஆடு ஒற்றுமையா வந்து என்ன செய்யும் இருக்கா, கீழ்ப்படுகிறதே குறிக்கிறது செம்பரி ஆடு. செம்பரி ஆடுகள்லாம் அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. வெள்ளாடுகள்லாம் அல்லேலூயா போடுங்க. யாரும் இல்ல வெள்ளாடு. அப்ப வந்து நாம் செம்பரி ஆடுகளாக காணப்படணும். தொடர்ந்து இதை வாசி. செம்பரி ஆடுகளை தமது வலது பக்கத்துல நாம் காணப்படுவோம். செம்பரி ஆடு. வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இடது பக்கத்துல உனக்கு அந்த இடம் தான், நீ வந்து கீழ்ப்படியாத பிள்ளை வந்து, அதனால அதுதான் உனக்கு இந்த இடம் சொல்லிட்டு இடது பக்கம் தான் வெள்ளாடு. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசியா இருந்தேன், நீங்க போஜனம் கொடுத்தீங்க. பாருங்க, யாரு வலது பக்கத்துல நிக்கிறவளை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப வந்து அந்த தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு கேட்கிறோம். நேத்தெல்லாம் வந்து அந்த ஆண்டவர் கிருபையினால வந்து பாருங்க, நல்ல உணவு சாப்பாடு ஆண்டவர் நாங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. பாருங்க, நல்ல ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. பாருங்க, இந்த சிறியோர்னா யாரு? சுவிசேஷகர், அப்போஸ்தலர் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அது பலனை தருவேன்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷத்துல பாக்குறது சிறியோர்னா யாருன்னு அந்த இடத்துல இருக்கு.
பாருங்க. அப்ப வந்து அந்த நேரத்து வந்தோம், சந்தோஷமா இருந்துச்சு, மன நிறைவாக இருந்தது. நீங்க ஆண்டவர் யாரு மூலமாவும் தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். பாருங்க, ஆண்டவர் ஏன் இப்படி சொல்ல வரனா, வந்து சாதாரண சின்ன பையன் மூலமாவும் ஊழியக்காரர் மூலமா சாதாரண ஒரு மனுஷர் மூலமா கூட தண்ணி கொடுங்க வீட்டுக்கு வருவாங்க. நீ வஸ்திரம் இல்லாம இருக்கும், அது தரணும். இயேசுதான் அந்த ரூபம் எடுத்து வருவார். பழைய ஏற்பாடு காலத்துல அநேக இடங்கள்ல ஆபிரகாம் பாக்குறாரு. பாருங்க, அப்ப கர்த்தர் எல்லா ரூபத்திலும் வருவாரு. வந்து அதே நான் எங்க ஆண்டவரை ஒன்றை கொடுத்தோம், இந்த பெரியசாமிபுரம் வந்தா அன்னைக்கு நான் வந்தேன் பாரு, இந்த தேதியில நீ எனக்கு இப்ப போச்சணும் நல்லா கொடுத்த பாத்தியா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஆனா நம்ம கொடுத்த இவருக்கு தான் கொடுத்து நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க எதை செய்றீங்க, சிறியோருக்கு எதை செய்யுங்களோ அதையே எனக்கு செய்யறீங்க. இந்த இடத்துல பார்க்க நான் எங்க ஆண்டவரே, நான் இந்த செம்பரியாடு, இந்த விசுவாசிகள், நான் வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க, அவங்க ஆண்டவரை பின்பற்ற ஜனங்களுக்கே தெரியல. நான் எப்ப நீங்க வந்தீங்க, நான் உமக்கு கொடுத்தோம் சொல்றாங்க. உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, சிறியவர்கள்னா அவங்களுக்கு வீடு இருக்காது, வாசம் இருக்காது, சொத்தெல்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் பங்களா, ஏசி காரு அப்படிலாம் வர, அவங்களுக்கும் அந்த பச்சை தண்ணி கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிறியவர்கள்னா யாரு, தேவனை பின்பற்றவங்க, பணாசை இல்லாதவங்க. சீசன் என்பவன் தேவனுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனோம், அவர் சொன்ன வார்த்தையை கேட்க வேணும். பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு நான் அடியேன்னு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஒரு சில வரங்கள் ஒளிந்து வெளிப்படணும் அப்பா. ஆனா வந்து இப்படி வரங்களை அபிஷேகத்தை கொடுத்த கிராமம் தோறும் நான் ஒப்பு கொடுக்குறேன், அப்படி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சேன். அது கேட்டார், நீ செய்வியா கேட்கிறார் ஆண்டவர். நேற்று நைட்டு பாருங்க, வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் செய்வேனாப்பா. பாருங்க, அந்த வசனத்துக்கு ஒப்பு, நீரே போனீர் ஆண்டவரே, இப்படி கிருபை இருக்குப்பா, நான் எங்க வேணாலும் போவேன் நீங்க சொல்ற இடத்துக்கு. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், வாசி, என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. சிறியவர்களுக்கு எதை செய்றீங்களோ அதைத்தான் எனக்கே நீங்க செய்றீங்கன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. அநேகர் வந்து இருக்காங்க ஊழியக்காரர்களாம், வந்து பெரிய தகுதிக்கு மீறியெல்லாம் வந்து சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிறியவர்கள் கூட்டத்துல வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இடது பக்கத்துல வந்தாச்சு, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் என்ன சொல்லிட்டாரு. சந்தோஷமா பேசினாரு, சந்தோஷத்தை கொடுத்துட்டு, அப்படியா வந்து நான் தண்ணி சாப்பாடுலாம் கொடுத்துருக்கேன், உமைக்கே நான் கொடுத்துட்டேனா ஆண்டவரே, எனக்கு சந்தோஷமாப்பா சொல்லிட்டு செம்பரியாடி சந்தோஷப்படுது தேவனுடைய பிள்ளைகள். இங்கிட்டு இடது பக்கம் நமக்கு என்ன வருதுன்னு காத்திருக்காங்க. இந்த ஜனங்களை சபிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. என் ஆலயத்துக்கு சரியான நேரத்துல வரல, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலப்பா, உன் வாயில வரலாம் கெட்ட வார்த்தை, அக்கிரமம், யாரு கூட சமாதானம் இருந்திருக்கியா, சமாதானமே இல்ல, என் கட்டளையிலே முற்றிலும் நீ நடக்கல, வந்து நீ கீழ்ப்படியாத ஆவி, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யறது, சுத்தமா என் வார்த்தைக்கு செவி கொடுக்காத அடங்காத வெள்ளாடு. அதனால வந்து அவர் சபிக்கப்பட்டவர்களையும் சொல்றாரு. சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும், என்னை விட்டு போங்க, கொஞ்ச நேரம் தாங்க முடியாது, என் சுபாவம் உனக்குள்ள ஒன்றும் இல்ல, என்னை விட்டு அகன்று போ.
தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். தூதர்களுக்காகவும். பிசாசு யாரு? ஏற்கனவே முன் தூதர்கள் உண்டாக்குனார். அது பெருமையினால ஒரு கூட்ட தூதர்கள் நரகத்துல போட்டார். அது ஒரு இடம் இருக்கு, அவரு ஆயத்தம் பண்ணிருக்கு நரகம். அதோட சேர்ந்து நீயும் போ. நீ கீழ்ப்படியாம தானே இருந்த, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச, இப்ப அவனுக்கே கீழ்ப்படிஞ்ச, என்ன செய்ய, அங்க போ சொல்லிட்டு சொல்றாரு. பசியா இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. போஜனம் கொடுக்கவில்லை. கொஞ்சமாவது இரக்கம் உள்ள உனக்கு, பசியோட வந்தா எதுவுமே பச்சை தண்ணி கூட நீ தரல சொல்றாரு. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனடையவும் போவார்கள் என்றார். போதும், எல்லாரும் எழுந்து நிற்போமாக. நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக, சிந்தையில் சுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக அப்படிப்பட்ட ஜனங்களை சேர்க்க சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாவோமாக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு 100ஆக 60ஆக 30ஆக கர்த்தருக்கு பலன் தர கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கூட பார்த்தோம் 4 நிலங்களை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அது பிசாசு எடுத்துட்டு போயிடக்கூடாது, அதனாலதான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. என்ன நிலம்? வலி அருகே. 2வது, 3வது முள்ளுள்ள, 4வது நாம் எந்த நிலத்துல விதைக்கப்படணும்? அல்லேலூயா. நாம் எல்லாரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு மிகுந்த கனிகளை தர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகனோ, கரடானவை சமமாகனோ. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகனோ, கரடானவை சமமாகனோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து
முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, காலை முதல் இதுவரை ஒவ்வொரு பகுதியிலும் நீ நடத்தி தந்தீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீர், ஸ்தோத்திரம். நீர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரை ஜீவனுள்ள சாட்சியை அநேகரை நீ எழுப்பி தந்தபடியால் ஸ்தோத்திரம். இன்னும் அநேகரை எழுப்பித்தார், அநேகர் வரட்டும் ஆண்டவரை சாட்சிகளாக மாற்றுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வலி அருகே ஆண்டவரே இருக்கிற நிலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கக்கூடாது என்று பேசினீர். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கக்கூடாது என்று பேசினீர். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட்டு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் நாங்கள் வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மிகுந்த கனிகளை தருட்டோம் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகளும் ஆண்டவரை நிலைத்திருக்கட்டும். உண்மையிலே வளர உதவி செய்யுங்க. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. என்ன மனதில் வேண்டிக் கொண்டு கவலையோடு ஆண்டவரை துன்பத்தோடு கஷ்டத்தோடு வந்தார்களோ, எல்லா கவலைகளையும் மறந்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வருகை வரும்போது சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களில் கொண்டு வாங்க ஆண்டவரே. விவாகம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை தாங்க இயேசுவே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒருவருக்கும் கர்ப்பத்தின் கனியை தாங்க. உம்மால் ஆகாத கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரை. யார் யார் என்னென்ன வேலை செய்கிறார்களோ அந்த வேலைகள் எல்லாவற்றையும் நீங்க இருந்து ஆண்டவரே இரட்டிப்பான பலனை தாங்க. நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.